டாக்டர் உட்கார். அப்புறம் தீபக் எப்பவுமே கிளினிக் வரீங்க, நீங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? இல்லை டாக்டர், இது கொஞ்சம் பர்சனல், உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன் டாக்டர். எதை பத்தி? எதை பற்றினா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு அதை வந்து நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். புரியலையே. உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன். வீட்டில் மங்கைன்னு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. கோலி ஆட்டம் கண்ணு, காஞ்ச மிளகா மூக்கு, ரோஜாப்பூ உதடுன்னு அழகா இருக்கா. 2024 டிசம்பர் 13 கல்யாணம் ஆச்சு. கல்யாணமாகி நல்லா போற ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு காரை நிறுத்திட்டு இறங்கறா. எங்க வீட்டுல இருந்து ஒரு பையன் அப்படியே வெளியில வந்துட்டு திரும்பி என் மங்கைய பார்த்து பாய் அப்படின்னு சொல்லிட்டே கை கட்டிட்டு அவன் போயிட்டான். இதை பார்த்தோமா உள்ள போன உடனே மங்கை என்னை பார்த்து கேட்கறா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, ஏன் வரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவன் எந்த பதிலும் சொல்லலை, அவன் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பையனை பத்தி கேட்டேன். யாருமா அவரு? என் ஃப்ரெண்டுங்க, பேரு அருண்குமார். என்ன பண்றாரு? அவன் டாக்டருங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கமா வந்தான், திடீர்னு என்ன பார்க்கணும், மீட் பண்ணணும்னு சொன்னான். அதனாலதான் வீட்டுக்கு வர சொன்னேன். ஓ, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒன்னா 2 பேரும் அப்படின்னு அவளை கேட்டு அவளை சந்தேகப்பட்டு அவளுக்கு தடுமாற பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியை கிளறி பார்த்து அவளை திரும்பி முறைச்சு பார்த்து கொல்ற அளவுக்கு கோவம் வந்து கொன்ன அப்புறம் அந்த டாக்டரையும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு என் கதையெல்லாம் சொல்லி கொன்னுடுவோமோன்ற ஒரு சின்ன பயம்தான் சார். இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாம இருக்க உங்ககிட்ட ஏதாவது மாற்றம் வந்திருக்கா சார்?